உங்களோட ஸ்கோரை நீங்கள் சீக்கிரம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிக்ஷனரி ஆர்டர் இருக்கக்கூடிய இந்த 10 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் நான் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற மெத்தட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு A to Z இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்க்கான நம்பரிங் தெரியணும். ஏனா 1, Bனா 2, Cனா 3, Dனா 4, Eனா 5, Fனா 6, Gனா 7, H 8, Iக்கு 9, Jக்கு 10, Kக்கு 11, Lக்கு 12, Mக்கு 13, Nக்கு 14, Oக்கு 15, Pக்கு 16, Qக்கு 17, Rக்கு 18, Sக்கு 19, Tக்கு 20, Uக்கு 21, Vக்கு 22, Wக்கு 23, Xக்கு 24, Yக்கு 25, Zக்கு 26. இதை வந்து உங்களுக்கு மனப்பாடமாக தெரியணும். இப்போ நீங்கள் வந்து இங்கே எம்முன்னு பார்க்குறீங்கன்னா எம்முக்கு 13 அப்படின்னு உங்களுக்கு டக்குன்னு என்ன பண்ணணும், இது ஸ்பார்க் ஆகணும். அப்படின்னா தான் நீங்கள் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். இந்த கொஸ்டினை வந்து உங்களுக்கு பேசிக்காக சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டினில் எப்படி இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்பீடாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்துக்கும் நம்பரிங் கொடுங்க. 13, ஓக்கு, எண்ணுக்கு 14, திரும்ப ஓக்கு என்ன வரும் 15, சிக்கு 3, ஆருக்கு 18, ஒய்க்கு 25, எஸ்ஸுக்கு 19, டிக்கு 20, ஏக்கு 1, எல்லுக்கு 12. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இருக்க 6 வேர்ட்ஸ்க்கும் எழுதணும். எம்முக்கு 13, ஓக்கு 15, எண்ணுக்கு 14, ஐக்கு 9, டிக்கு 20, ஓக்கு 15, ஆருக்கு 18, ஏக்கு 1, எல்லுக்கு 12. தேர்டு எம்முக்கு 13, ஓக்கு 15, எண்ணுக்கு 14, ஓக்கு திரும்ப ஒரு 15, சிக்கு 3, யூக்கு 21, எல்லுக்கு 12, ஏக்கு 1, ஆருக்கு 18. ஃபோர்த் ஆப்ஷன் எடுத்து அதே மாதிரி என்ன பண்ணுங்க எழுதுங்க. எம்முக்கு 13, ஓக்கு 15, எண்ணுக்கு எஸ்ஸுக்கு 19, ஐக்கு 9, ஈக்கு 5, யூக்கு 21, ஆருக்கு 18. ஃபிஃப்த் ஆப்ஷன் இதே மாதிரி எழுதுங்க. எம்முக்கு 13, ஓக்கு 15, எண்ணுக்கு 14, ஓக்கு 15, சிக்கு 3, 8, சிஹெச், ஆருக்கு 18, ஓக்கு 15, எம்முக்கு 13, ஐக்கு 9, எஸ்ஸுக்கு 19, டிக்கு 20. இதே மாதிரி 6க்கு எழுதுங்க. எம்முக்கு 13, ஓக்கு 15, எண்ணுக்கு 14, ஜிக்கு என்ன வரும், ஜிக்கு 7, ஓக்கு 15, திரும்ப ஓக்கு 15, எஸ்ஸுக்கு 19, ஈக்கு 5. இப்போ நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணணும், எல்லாத்தையும் அப்படியே கரெக்டாக எழுதிக்கணும். அப்படி எழுதிட்டிங்கன்னா தான் இதை என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். இப்போது 13, 15, 14, 13, 15 எல்லாமே என்ன இருக்குது, அப்படியே இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் எந்த நம்பர் என்ன சின்ன நம்பராக இருக்குதுன்னு பாருங்கள். அப்போது இங்கே 9 இருக்குது, இங்கே 15 இருக்குது, இங்கேயும் 15 இருக்குது, இங்கே 19 இருக்குது, இங்கே வந்து 7 இருக்குது. அப்போ எனக்கு என்ன வரும், 6ன்றது தான் ஃபஸ்ட்டு வரும். ஆக்சுவலாக நீங்கள் ஆப்ஷன் 1 பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணிடலாம், எல்லா ஆப்ஷன் 4ஐயும் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு 6 தான் வரும். ஏன்னா எல்லாத்துலேயும் 6 தானே இருக்குது. இதை வச்சு நம்ம எதையுமே எலிமினேட் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்குறேன். 7க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு எந்த நம்பர் ஹையாக இருக்குதுன்னு பார்க்குறேன். 7க்கு அப்புறம் 9 இருந்தது. அப்போ எனக்கு என்ன வரும், 6க்கு அப்புறம் 2 வரும். இதுலேருந்து நான் என்ன பண்ண முடியல, இதுலேருந்து நான் எந்த ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ண முடியல. ஓகே, 7, 9க்கு அப்புறம் எந்த நம்பர் பிக்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டில் 15 இருக்குது, இங்கேயும் 15 இருக்குது, இங்கே 19 இருக்குது, இங்கேயும் 15 இருக்குது. அப்படின்னா நீங்கள் 15க்கு அப்புறம் எந்த நம்பர் வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் சின்ன நம்பராக இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் இங்கே எடுத்துட்டிங்கன்னா 19 வந்துடும். அப்படின் போது நான் 19 எடுக்கக்கூடாது. 15ல் எது சின்னமாக இருக்குதுன்னு பார்க்கணும். 15க்கு அப்புறம் இங்கே 3 ஸ்டார்ட் ஆகுது, இங்கேயும் 3 ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா நான் திரும்ப என்ன பண்ணணும், 15ல் 3க்கு அப்புறம் என்ன சின்ன நம்பராக இருக்குதுன்னு பார்க்கணும். 15 3க்கு அப்புறம் சின்ன நம்பர் இங்கே 8 இருக்குது, இங்கே 21 இருக்குது, இங்கே 18 இருக்குது. அப்படி பார்க்கும்போது எனக்கு 15 3 18, 15 3 21, 15 3 8 அப்படின்னு இங்கே தான் எனக்கு என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட்டு 6 to 5 வரும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது 6 to 5ன்னும் போது இங்கே 1 வருது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். 6 to 5 வருக்குள்ள இங்கே 4 வந்திருக்கு. அதனால் செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன, தேர்டு ஃபோர்த்து 2 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் வரப்போகுது, நம்பரிங் வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டா நான் என்ன ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து 15 3ல் 8க்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன நம்பர்னு பார்ப்போம். 8க்கு அப்புறம் 18 தான் வரும். ஸோ எனக்கு என்ன வரும், 1 தான் வரும். 18க்கு அப்புறம் 21, அது எப்படின்னா 21ன்றது தேர்டாக இருக்குது. அப்போது இப்போ வந்து ஓகே 15ஓட கவுண்ட்டு முடிஞ்சிருச்சு. 15க்கு அப்புறம் எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது 1 தான், 19ன்றது ஃபோர்த் ஆப்ஷன். 6 to 5 1 3 4 அப்படின்னு நமக்கு என்ன இருக்குது, ஃபோர்த் ஆப்ஷன் தான் இருக்குது. அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினில் கொஞ்சம் ஸ்பீடாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நம்பரிங் போட்டிங்கன்னா என்ன ஆகும், ரொம்ப உங்களுக்கு டைம் எடுக்கும். அப்படின்னும் போது எது காமனாக இருக்குன்னு பாருங்கள், அந்த நம்பரிங்கை விட்டுருங்க. ஃபஸ்ட்டில் பார்க்குறேன், எனக்கு எண்ணிய காமனே இருக்குது, எண்ணிய இருக்குது, இங்கேயும் எண்ணிய இருக்குது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணிடலாம், 13 எண்ணுக்கு 14 தான் வரப்போகுது. 14 1ன்னு என்ன பண்ணிக்க வேணாம், நீங்கள் திரும்ப திரும்ப இப்படி எழுதுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும், டைம் தான் வேஸ்ட் ஆகும் எல்லா ஆப்ஷன்லேயும். அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த மாதிரி ஆப்ஷன் எழுத மாட்டேன். டேரெக்டாக நான் என்ன பண்ணிடுவேன், நெக்ஸ்ட் இருக்க லெட்டரிங்க்கு போயிடுவேன். அப்படி எழுதுனா தான் நான் டைம் சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நிறைய கொஸ்டின் இன்னும் ஸ்பீடாக சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட் ஆப்ஷன் எழுதுகிறேன். யூக்கு 21, ஜிக்கு 7, ஹெச்சுக்கு 8, டிக்கு 20, ஒய்க்கு 25. செகண்ட் ஆப்ஷன் டிக்கு 20, யூக்கு 21, ஆருக்கு 18, ஏக்கு 1, எல்லுக்கு 12. தேர்டு டிக்கு 20, ஐ 9, ஓ 15, என் 14, ஏ 1, எல் 12. ஃபோருக்கு ஜி 7, ஜிக்கு 7, ஐ 9, என் 14, ஜிக்கு 7. ஃபிஃப்த் ஆப்ஷனில் P16, Pக்கு 16, I9, M14, G7. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் இப்போ நான் எழுதுகிற மாதிரி உங்களால் ஸ்பீடாக எழுத முடியும். நீங்கள் என்ன பண்ணணும், பை ஹார்ட் மனப்பாடம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் நீங்களாக யோசிச்சு எழுதி பார்க்கணும். அப்போ தான் உங்களோட ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். 21, 20, 7, 16. அப்போ நமக்கு என்ன வரும், 4 தான் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதுலேருந்து நான் என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட் ஆப்ஷன் 5 வருது, இதில் 3 வருது. அதனால் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். இது வந்து லாஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு 15 to 20 செகண்ட் இருக்கிற நேரத்தில் வந்துட்டு டக்குன்னு நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன்னா 2 ஆப்ஷன் வராது. அப்போ இதில் இதுவும் இல்லை இது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிடலாம், டக்குன்னு கிளிக் பண்ணிடலாம். இவ்வளோ தான் டைம் இருக்குது அப்படின்னும் போது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்து என்ன வரும் அப்படின்றத பார்த்து எலிமினேட் பண்ணலாம். அதுக்காக தான் நீங்கள் ஆப்ஷன் எலிமினேஷனை யூஸ் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு ஒரு 5 செகண்டாக என்ன பண்ணும், சேவ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறேன். 7க்கு அப்புறம் எனக்கு என்ன வரும், 16 தான் வரும். ஓகே, அப்போ என்ன வரும், 4, 5. ரெண்டுத்துலேயுமே 4, 5 தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் லெட்ரு என்ன வரும் அப்படின்னு பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். 4, 7, 16 வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்குறேன், 20 தான் இருக்கும். 20க்கு அப்புறம் தான் 21 வரும். அப்போ 2, 3 ஏதோ ஒன்று தான் வரும். 2, 3ல் எது வருது அப்படின்னு பார்க்கணும்னா அடுத்த நம்பரிங் பார்க்கணும். அதுக்கடுத்த நம்பரிங் பார்க்கும்போது இங்கே தான் எனக்கு கம்மியாக இருக்குது, 9 இருக்குது, இங்கே 21 இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், தேர்டை ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தா 21 இருக்குது. 21 ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. 4, 5, 3, 2, 1 ஃபோர்த் ஆப்ஷனாக இருக்குது, சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு.